ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாரஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டுக்கான ராமநவமி எந்த நாளில் வருது, எந்த நேரத்தில் நாம் பூஜை செய்ய வேண்டும், வீட்டில் வழிபாடு செய்கிறவங்களும் சரி, கோவிலில் வழிபாடு செய்கிறவங்களும் சரி, எந்த முறையில் பூஜை பண்ணணும், எந்த மந்திரம் சொல்ல வேண்டும், அதே போல் என்னென்ன நைவேத்தியங்கள் படைக்க வேண்டும், இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய ராமநவமிக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கு, ராமர் ஏன் நவமி திதியில் அவதரித்தார் அப்படின்னு ராமநவமி குறித்த முழு தகவலையும் பதிவாக கொடுத்திருக்கேன். பதிவை முழுவதுமா பாருங்க, முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறீங்க. வாங்க பதிவுக்குள்ள போடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. கிருஷ்ணர் அவதரித்த தினம் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடப்பட்டாலும் ராமர் அவதரித்த தினத்தை ராம நவமி அப்படின்னு ராமரோட நவமி திதியையும் சிறப்பித்து நாம சொல்றோம். சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்றதல்ல அப்படின்னு மனிதர்களால் ஒதுக்கப்படும் நவமி திதியில் ராமருடைய அவதாரம் நிகழ்ந்தது மூலமா இந்த நவமி திதி சிறப்பு பெற்றுள்ளது. இந்த வருடம் ராம நவமிக்கு என்ன சிறப்பு இருக்கு, இந்த நாள்ல என்ன செய்தா ராமருடைய அருள் கிடைக்கும், எப்படி வழிபட்டா நன்மைகள் அதிகரிக்கும், நம்ம வீட்டுல செல்வம் சேரும் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். திருமாலுடைய அவதாரங்கள்ல 7வது அவதாரமா போற்றப்படுவது ஸ்ரீராம அவதாரம். தெய்வம் மனிதனா பிறந்து பலவிதமான சோதனைகளை கடந்து எப்படி வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய உன்னதமான அவதாரம். தசாவதாரங்கள்ல அதிகமானவர்களால போற்றி வணங்கப்படும் அவதாரமும் ராம அவதாரம் தான். அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த தினத்தை தான் நாம வருஷந்தோறும் ஸ்ரீ ராம நவமியா கொண்டாடிட்டு வர்றோம். ராமர் அவதரித்தது சைத்திர மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்குனி மாதத்தோட வளர்பிறை நவமி திதி அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. பூமியில் உள்ள தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட திரேதாயுகத்தில் எடுக்கப்பட்டதே ராம அவதாரமாகும். இந்த வருடத்துக்கான 2025ஆம் ஆண்டுக்கான ராம நவமி ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வருகிறது. ஆனா இந்த நவமி திதி அப்படின்றது ஏப்ரல் 6ஆம் தேதி அதிகாலை 1:08 தொடங்கி ஏப்ரல் 7ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 12:25 வரைக்கும் நவமி திதி இருக்கு. அதே மாதிரி ராமபிரான் அவதரித்த புனர்பூசம் நட்சத்திரம் ஏப்ரல் 5ஆம் தேதி காலை 10:48 துவங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி காலை 10:31 வரைக்கும் இந்த புனர்பூஷ நட்சத்திரம் இருக்கு. புனர்பூஷ நட்சத்திரம் நவமி திதி ரெண்டுமே பாத்தீங்கன்னா நமக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி இணைந்து இருக்கிறதுனால இந்த ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் ராம நவமி தினமா கொண்டாடப்பட இருக்கு. ராமபிரான் ரவிகுலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய வம்சத்துல தோன்றியவர். இந்த முறை சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில ராமநவமி வருவது அப்படின்றது கூடுதல் சிறப்பானது. அது மட்டுமல்லாம இந்த வருடம் வரக்கூடிய ராமநவமி இன்னும் சிறப்புக்குரியதா சொல்லப்படுது. இந்த நாளில் ரவி புஷ்ய யோகம், சர்வாத்திர சித்தி யோகம், ரவி யோகம் அப்படின்னு 3 சுபயோகங்கள் இந்த நாள் முழுவதுமே இருக்கு. இந்த நாளில் எந்த நேரத்திலும் நாம பூஜை செய்து சுபகாரியங்களை துவங்கலாம். இந்த நாளில் புதிய தொழில் துவங்குவது, புதிய வீட்டில் குடியேறுவதும் மிகவும் மங்களகரமானதா சொல்லப்படுது. சுபகாரியங்கள் செய்வதற்கும் இந்த நாள் ஏற்றதா சொல்லப்படுது. ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராம நவமி அப்படின்றதுனால இந்த நாள்ல சூரிய பகவானை வழிபாடு செய்தாலும் ராமரை வழிபட்டால் வாழ்க்கையில் உயர் பதவி உயர்நிலையை அடைய முடியும் அப்படின்றது ஐதீகமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாள் நாம வழிபாடு செய்யறதுக்கு ஏற்ற நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலிருந்து அன்று காலை 10:30 நாம வழிபாடு செஞ்சுக்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ராமர் தோன்றிய புனர்பூஷம் நட்சத்திரமும் நவமி திதியும் சேர்ந்து இருப்பது ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 வரைக்கும் மட்டும்தான். அதனால அந்த நேரத்துக்குள்ள நாம வழிபாடு செய்துக்கலாம். இல்ல நீங்க மாலை நேரத்துல செய்ய போறீங்க அப்படின்னா அன்று மாலை 6 மணிக்கு மேல கூட நீங்க வழிபாடு செய்யலாம். ஆனா அந்த நேரத்துல நவமி திதி மட்டும்தான் இருக்கும். புனர்பூஷ நட்சத்திரம் அன்று காலையிலேயே நமக்கு முடிவடைஞ்சிடும். உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்க வழிபாடு வச்சுக்கலாம். ராமநவமி நாடு முழுவதும் கோலாகலமா கொண்டாடப்படுறது வழக்கம். ராமநவமி என்று ராமபிரான் அவதரித்த புனித தலமான அயோத்தியில் இருக்கக்கூடிய கோவில்கள்ல சிறப்பு பூஜைகள் கொண்டாட்டங்கள் நடைபெறும். இந்த நாளில் வீடுகளில் ராமருடைய பூஜை செய்து வழிபாடு செய்தா வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும், வீட்டில் நேர்மறையாற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ராமநவமி அன்னைக்கு செய்யப்படும் பூஜைகள் மகாலட்சுமி தாயார மகிழ்விக்கும். இதனால வீட்டில் செல்வம் பெருகும் அப்படின்னு நம்பப்படுது. சீதா தேவி மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் அப்படின்றதுனால ராமநவமி அன்னைக்கு ராமரையும் சீத்தையும் வழிபாடு செய்தா
மகாலட்சுமி தாயாருடைய அருளை நாம நேரடியா பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா இந்த நாளில் ராம நவமி விரதம் இருந்து கடைபிடிப்பவர்கள் எப்படி விரதம் கடைபிடிக்கணும் அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். பொதுவா பண்டிகை வரக்கூடிய சமயங்கள்ல பண்டிகைக்கு முந்தைய நாளே நம்முடைய வீட்டையும் பூஜை அறையும் நாம சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். ராமநவமிக்கும் இதே முறைதான். ராமநவமி அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து சுத்தமா குளிச்சு முடிச்சுட்டு அந்த நாள்ல ஒருவேளை மட்டும் உணவருந்தி விரதம் இருக்கலாம். இல்லைன்னா 3 வேளையும் உணவு அருந்தாம பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். உடல் வலிமை உள்ளவர்கள் நாள் முழுவதும் எதுவும் சாப்பிடாமல் கூட விரதம் இருப்பார்கள். இது அவரவருடைய உடல்நிலையை பொறுத்தது. குறிப்பா குழந்தை பேறு இல்லாதவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிச்சா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். ராமநவமி அன்னைக்கு சுந்தர காண்டம், ராமாயணம் இந்த இரண்டையும் படிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. படிக்க முடியாதவர்கள் இந்த கதைகளை காதால் கேட்பதும் மிக நல்ல பலனை நமக்கு தரும். முடிந்தவர்கள் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற இந்த மந்திரத்தை 108 முறை 1008 முறை அப்படின்ற கணக்கில் எழுதலாம், வாயாலும் சொல்லலாம். பகல் பொழுதில் ராமரை நினைவு கூறும் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. நீங்க ராமரை பற்றிய எந்த ஒரு கதையை கேட்டாலும் சரி, படித்தாலும் சரி, உங்களுக்கு பக்கத்துல ஹனுமனுக்கு அப்படின்னு ஒரு இடத்தை ஒதுக்கி வச்சிடுங்க. நீங்க ராமாயணத்தையோ சுந்தரகாண்டத்தையோ படிக்கும் போது உங்களுடன் அனுமனும் சேர்ந்து அந்த கதையை கேட்டு மகிழ்வார் அப்படின்றது சாஸ்திரம். ராமநவமி அன்னைக்கு மாலை 6 மணிக்கு ராமருக்கு துளசி மாலை அணிவித்து தீபமேற்றி பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், வடை, பானகம் இதை நைவேத்தியமா படைக்கணும். காலை வேளையில பூஜை செய்தாலும் இதே முறையில தான் நீங்க நைவேத்தியம் படைக்கணும். நம்மில் பல பேரது வீட்டில் ராமபிரானுடைய பட்டாபிஷேக படம் இருக்கும். ராமருடைய படம் இல்லாதவர்கள் ராமரை மனதார நினைத்து ஒரு தீபம் ஏற்றி வைத்து விரதத்தை மேற்கொள்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. சில பேருடைய வீட்டில் அனுமனுடைய படம் இருந்தால் கூட அதை இந்த வழிபாட்டுக்காக நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே போல உங்க வீட்டில் ராமருடைய சிலை இருந்தால் கங்கை நீர், பஞ்சாமிர்தம், பூக்கள், பழங்கள் படைத்து வழிபாடு செய்யலாம். மஞ்சள் நிற பழங்கள், இனிப்பு வகைகள் செய்து படைத்து வழிபடலாம். ராமருக்கு விருப்பமான பால் பாயாசம், பானகம் படைத்து வழிபடலாம். இந்த பிரசாதத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம். இன்றைய தினம் ராமநாமம் ஜபிப்பதும் ராமருடைய புகழை கேட்பதும் பாவங்களை போக்கி புண்ணியத்தை தரும். நிறைவாக நாம கடந்த காலங்களில் செய்த பாவங்களுக்காக ராமபிரானு கிட்ட மனதார மன்னிப்பு கேட்கணும். இதனால ராமருடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வில் பலவிதமான மாற்றங்கள் நிகழும், நன்மைகள் அதிகரிக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இன்றைய நாளில் கோவிலில் போய் வழிபாடு செய்கிறவங்க ராமர் கோவிலோ பெருமாள் கோவிலுக்கோ நம்ம போய் வழிபாடு செய்யலாம். அப்போ மறக்காமல் துளசி மாலை வாங்கி கொடுங்க. அதே மாதிரி தாமரை பூ வாங்கி கொடுங்க. கோவில் வாசலில் நின்றுக்கிட்டு அங்கே வர்றவங்களுக்கு நீர்மோர் தானமாக கொடுக்கறது ரொம்பவே நல்லது. குடை, விசிறி இதையும் நாம் தானமாக கொடுக்கலாம். ராம நவமி அன்னைக்கு நாம் பூஜை செய்யும் போதும் சரி, தானம் கொடுக்குறப்பையும் சரி, ராமநாமம் சொல்லிக்கிட்டே இருங்க. ராம் ராம் அப்படின்னு நாம் சொல்லிக்கிட்டு உங்களுடைய கோரிக்கைகளை ராமர்கிட்ட வைக்கலாம். நிச்சயம் அந்த கோரிக்கைகள் அனைத்தையுமே ராமர் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்றது நம்பிக்கை. அடுத்ததா நவமி திதியில் ராமர் அவதரிக்க காரணம் என்ன, அது குறித்த தகவலை நாம பார்க்கலாம். மகாவிஷ்ணுவோட தசாவதாரங்கள்ல ராமாவதாரம் மிக முக்கியமானது அப்படின்றத பார்த்தோம். அயோத்தியை ஆண்ட தசரத சக்கரவர்த்திக்கு கோசலை, சுமித்திரை, கயேயி அப்படின்னு 3 மனைவிகள் இருந்தாங்க. ஆனா வெற்றி கொடி கட்டி பறந்த தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல. தசரத சக்கரவர்த்தியோட குருவான வசிஷ்டர் முனிவர்கிட்ட போயிட்டு குழந்தை பாக்கியம் பெற என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை கேட்கிறாரு. முனிவர் சொன்ன ஆலோசனைப்படி தன்னுடைய அரண்மனையில புத்திர காமஸ்ரீ யாகத்தை நடத்த முடிவு செய்கிறாரு. யாகம் சிறப்பா நடைபெற்று கொண்டிருந்த சமயத்துல யாகத்தீயிலிருந்து யக்னேஸ்வரர் தோன்றி பாயசம் நிறைந்த ஒரு குடுவையை தசரத சக்கரவர்த்தியோட கையில கொடுத்தாரு. அந்த குடுவையில இருக்கக்கூடிய பாயசத்தை மன்னருடைய மனைவிகள் அருந்தனும் அப்படின்னு கட்டளையும் இட்டார் யக்னேஸ்வரர். தசரதருடைய மனைவிகளும் பாயசத்தை குடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பங்குனி மாதம் நவமி தினத்துல கோசலை ராமபிரானை பெற்றெடுத்தால். கயேயிக்கு பரதனும் சுமித்திரைக்கு லட்சுமணனும் சத்ருகனும் மகனா பிறந்தாங்க. பொதுவா அஷ்டமி திதி அன்னைக்கும் நவமி திதி அன்னைக்கும் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. இதனால வருத்தப்பட்ட அஷ்டமியும் நவமியும் ஒரு நாள் மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாங்க. விஷ்ணு பகவான் அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்தார். உங்கள் இருவரையும் போற்றக்கூடிய நாள் வரும், அதுவரை நீங்கள் இருவரும் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதன்படியே அஷ்டமி திதி அன்னைக்கு எம்பெருமான் கிருஷ்ணர் அவதாரத்தையும் நவமி திதி அன்னைக்கு ராமர் அவதாரத்தையும் எடுத்தார். இதன் அடிப்படையில தான் நாம எல்லோரும் கோகுலாஷ்டமியும் ராமநவமியும் அஷ்டமி நவமி திதியில கொண்டாடிட்டு வர்றோம். அடுத்ததா ராமநாம மகிமை பத்தின தகவலை தெரிஞ்சுக்கலாம். ராமநாமம் சிறப்பு மிக்கது அப்படின்றது நம்ம அனைவருமே சொல்லி
கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது எப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கது, அதை தொடர்ந்து சொன்னா என்னென்ன நன்மைகள் ஏற்படும், எப்படி நம்முடைய வாழ்க்கை மாறும் அப்படின்ற தகவலை பார்க்கலாம். ஆஞ்சநேயர் நித்தம் சொல்லும் ராமநாமமே மிகவும் மகத்துவமானது என முனிவர்கள், ரிஷிகள், புராணங்கள் மட்டுமல்ல, இந்த உலகிற்கே தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்வதி தேவிக்கு ராமநாம மகிமை பற்றி சொல்லியிருக்காரு. ராமனை பற்றி எழுதும் போது ஒரு ஸ்லோகம் தவறாமல் குறிப்பிடுவது உண்டு. அது சிவபெருமானால் பார்வதி தேவிக்கு எடுத்து சொல்லப்பட்டது. அதை உச்சாடனம் செய்வதால் வெற்றி உண்டாகும், மங்களம் உண்டாகும், பிறவி பயனை பெறலாம், வாழ்வில் நன்மை கிடைக்கும். அதுதான் ராம மந்திரம். இது பற்றி சிவபெருமான் சொல்லும் போது, அழகிய முகமுடைய பர்வதராஜ புத்திரி, யாம் எப்போதும் ராமா 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 என்ற புண்ணியமிக்க மந்திரத்தை மனனம் புரிவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்று கேட்பாயானால் அப்படி ஜபிப்பதால் மாதவனின் 1000 பெயர்களையும் முறையாக சொல்வதற்கு சமமாகும் அப்படின்னு சொல்றாரு கைலாயநாதர். இதிலிருந்தே அந்த ராம மந்திரத்தோட மகிமையை நாம உணர முடியும். அதிசக்தி வாய்ந்த ராமநாம மந்திரம். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்கரநாம ததுல்யம் ராமநாம வரானனே. இந்த ஸ்லோகத்துடைய பொருள் ராம 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 ராமேதி, இந்த ராம எனும் பெயர், ரமே மகிழ்ச்சி அடைகிறேன், ராமே பெயரை தியானிப்பதில், மனோரமே ஆழ்நிலை தியானத்தில் மனநிறைவு தருகிற, சகஸ்கரநாம விஷ்ணுவின் 1000 பெயர்களை ததுல்தியம் சொல்வதற்கு ஈடாகும், ராமநாம பவித்திரமான ராமச்சந்திர மூர்த்தியின் ராம எனும் பெயர், வர அழகிய ஆனனை முகம் கொண்டவனே. அடுத்ததா இந்த ராமநாம மகிமையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுயநலமற்ற தன்னுடைய செயல்களால் தன்னுடைய தலைவன் ராமச்சந்திர மூர்த்தியாலேயே சிரஞ்சீவியாக திகழ வரம் பெற்றவர் ஆஞ்சநேயர். திரேதாயுகத்துல ராமநாமம் ஜபித்தவாறு ராமனுக்கு தாசனாய் இருந்தவர். துவாபர யுகத்துல கிருஷ்ணர் அர்ஜுனிடமிருந்து அதே பாக்கியத்தை பெற்றவர். கலியுகத்திலும் ராமகாதை பிரவசனம் செய்யும் இடத்திலும் ராமநாமம் கேட்கும் இடமெல்லாம் ராமனை நேரில் தரிசிக்க முயற்சித்து சுற்றி சுற்றி வருகிறார் ஆஞ்சநேயர். அப்படிப்பட்ட மாருதிராயனை ஒருமுறை சோதிக்க எண்ணினார் இந்த மூவுலகையும் சுற்றி வரும் விசேஷ தேவதூதரான நாரத முனி. இலங்கை யுத்தம் முடிந்து அயோத்தி நகர் திரும்பிய ராமர் வெற்றி விழா பட்டாபிஷேக கொண்டாட்டங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அரச சபையில் ரிஷி முனிவர்கள் கூடியிருக்கிறாங்க. நாராயணா நாராயணா அப்படின்ற கோஷத்தோட நாரதரும் அங்க வர்றாரு. அனைத்து மகான்களையும் வணங்கியவரின் பார்வை பவ்யமா அங்கு நின்றிருந்த ஆஞ்சநேயர் மீது விழுந்தது. குறும்பு சிரிப்புடன் நெருங்கியவர், அஞ்சனை மைந்தா, போர்க்களத்துல தசரத ராமனுக்கு நீ ஆற்றிய பணி மிகவும் சிறப்பானது. இதோ இங்கே குழுமி இருக்கும் மகான்களுக்கிட்ட ஆசி வாங்கிட்டாயா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாரு நாரதர். அதுக்கு உடனே ஆஞ்சநேயர், அதற்குத்தான் நானும் காத்திருக்கேன், தாங்களும் நீங்க வந்துட்டீங்க தேவரிஷி, இதோ போறேன் அப்படின்னு அங்க இருந்து நகர ஆரம்பிக்கிறாரு ஆஞ்சநேயர். ஆனா அந்த நாரதர் சும்மா விடுவாரா என்ன? ஆஞ்சநேயருக்கு ஏதாவது ஒரு கலகத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு முடிவு செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆஞ்சநேயரும் எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிறாரு. விஸ்வாமித்திரர் சிறிதும் இதனால சலனப்படல. ஆனா விஸ்வாமித்திரர் தனிமையில இருக்கிறப்போ நாரதர் விஸ்வாமித்திரர்கிட்ட போய் அனுமனுடைய அடாத நடவடிக்கையை எடுத்து கூறி மகரிஷிக்கு கோபம் ஏற்பட வைத்து நன்றாக சிண்டு முடியும் வேலையும் கனகச்சிதமா செய்து முடிச்சிட்டாரு. ராமனுக்கிட்ட இதை சொன்ன ரிஷி ஆஞ்சநேயருக்கு தகுந்த படிப்பினை வழங்க உத்தரவு போடணும் அப்படின்னு சொல்றாரு. தர்மம் நீதியை நிலைநாட்டுவதை குறிக்கோளாக கொண்ட ராமன் தன் குருவுக்கு நேர்ந்த மரியாதை குறைவுக்கு மரண தண்டனை கொடுக்கறது தான் சரியான தீர்ப்பு அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு அனுமனை அம்பெய்து கொள்ளணும் அப்படின்னு ஆணையும் போற்றாரு. கொஞ்சம் கூட சிந்திச்சு பார்க்காம எடுப்பார் கைப்பிள்ளையா தான் நடந்துகிட்டதை எண்ணி வருத்தம் அடைகிறாரு ஆஞ்சநேயர். ராமச்சந்திர பிரபுவோட பாதங்களை சரணடைவதுதான் உகந்தது அப்படின்னு கருதி ராமா ராமா அப்படின்னு தியானம் பண்ண தொடங்கிட்டாரு. அந்த தெய்வீக ஒளி எங்கும் வியாபித்தது. வில்லாளிகளுடைய கூரிய கனைகள் அனுமனுக்கு தீங்கொன்றும் இழைக்க முடியாம மழுங்கி விழுகுது. முடிவில் தாசனுக்கு தானே தண்டனை வழங்க முன் வர்றாரு ராமன். முன்னாளில் வாலியை கொன்ற அவரது அம்புகள் இப்போது மாருதியின் முன்னாடி அந்த அம்புகள் செயலிழந்து போயிருது. ராமன் உடனே திகைத்து போயிடுறாரு. ஒரு முடிவுக்கு வந்தவர் குரு விஸ்வாமித்திரரோட அனுமதி பெற்று பிரம்மாஸ்திரத்தை அனுமன் மீது பிரயோகித்தார். அனுமன் உச்சரித்த ராமநாம மந்திர ஒளி அதிர்வலைகளுக்கு முன்னாடி பயங்கர அழிவை உண்டாக்கக்கூடிய அந்த பிரம்மாஸ்திரம் கட்டுண்டு நின்று அதில் அவிழ்ந்தும் போயிற்று. பிரம்மாஸ்திரத்தை வலுவிழக்க வைக்கும் பிரம்ம சீர்ஷ அஸ்திரம், அதையும் முறியடிக்கும் பிரம்மாண்ட அஸ்திரம் ஆகியவற்றுக்கும் இதே கதிதான் ஏற்படும் அப்படின்றது நிதர்சனமா
புரிஞ்சிருச்சு. ராம் என்ற மந்திர ஒளி அதிர்வுகள் அனுமனை அரண் போல் காத்து நின்றன என்பதே உண்மை. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தாசனா அப்படின்னு நிகழ்ந்து போன ராமன் அனுமனை ஆற தழுவி கொண்டார். தன்னை வணங்கிய ஆஞ்சநேயருக்கு மனமு ஆசி கொடுக்கிறாரு கௌசிகர். இதை பார்த்த நாரதர் சமாதானம் செய்யக்கூடிய நோக்கில் ராஜரிஷியை அணுகி தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவித்தார். ராம என்ற சொல் புனிதமான ஓம் எனும் மந்திரத்துக்கு சமமானது. ஒருமுறை சொன்னாலே கோடி கோடி நன்மை தரும் ஆற்றல் படைத்தது ராமநாமம். எளிதாக எல்லா நன்மைகளும் பெறும் வழி அதுவே ஆகும். ஸ்ரீ ராம நவமி அன்று விரதம் இருந்து ஸ்ரீராமரை வழிபாடு செய்வோர் ஸ்ரீராமர் அருளோடு ஸ்ரீ ஆஞ்சநேயர் அருளையும் பெறுவார் அப்படின்றது நம்பிக்கை. இதுவரைக்கும் ராமநவமி குறித்த தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.